தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராமாபுரத்தில் பர்னிச்சர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ராமாபுரம் பகுதியில் உள்ள பர்னிச்சர் கடையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்கும் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைப்பில் இருக்கிறார். ஜெய்ஹரிஷ், வணக்கம். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம். சென்னை ராமாபுரத்தில் உள்ள பர்னிச்சர் கடையில பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பழைய பொருட்கள் கடை மற்றும் கார் மெக்கானிக் கடை மற்றும் பர்னிச்சர் கடை என 5க்கும் மேற்பட்ட கடைகளில் இந்த பகுதியில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்குது. ராமாபுரம், விருகம்பாக்கம் மற்றும் அருகே உள்ள அனைத்து தீயணைப்பு துறையில் இருந்தும் வாகனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தற்போது 3 வாகனங்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியானது சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிக புகை வருவதன் காரணமாக இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து சாலைகள் அலறி எடுத்து பொதுமக்கள் ஓட்டம் பிடித்து வருகின்றனர். இந்த தீ விபத்தில் சுமார் 2 கார்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எழுந்து நாசமாகியுள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள கடைகளில் ஏற்பட்டுள்ள தீ அணைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராமாபுரம் பகுதியில் கடைகளில் ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ராமாபுரம் பர்னிச்சர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.